எல்லாருக்கும் வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், நாம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறோம். நான் செஞ்சேன், எனக்கு வேணும், இது என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த நான் அப்படிங்கிறது உண்மையில என்ன? அது யாரு? வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நான் என்பது யார்? பார்க்க ரொம்ப எளிமையான கேள்வி மாதிரி தெரியுதல்ல. ஆனா இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் மனிதனோட தேடலே அடங்கியிருக்கு. நம்ம எல்லார்கிட்டயும் இதுக்கு ஒரு பதில் இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையா? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் தோண்டி பாப்போம். இந்த கேள்விய நாம அணுகிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உவமைய பயன்படுத்த போறோம். அதுதான் வெங்காய தத்துவம். என்னது வெங்காயமா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. அது நம்மள ஒரு ஆச்சரியமான பயணத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. சுவாமி சித்பவானந்தர் இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான்கிறது ஒரு வெங்காயம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு வெங்காயத்தை எடுத்து அதோட மேல் தோலை உரிக்கிறோம். அப்புறம் அடுத்த தோல், அதுக்கடுத்ததுன்னு இப்படியே உரிச்சுக்கிட்டே போனா கடைசியில என்ன மிஞ்சம்? ஒண்ணுமே இருக்காது. இதுதான் நம்ம தேடலோட மையப்புள்ளி. சரி, அப்போ ரெடியா? நாமளே நம்மள ஒரு வெங்காயம் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடுக்கா, ஒவ்வொரு லேயரா உரிச்சு பார்க்க ஆரம்பிக்கலாமா? நாம நான்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டு அது உண்மையிலேயே நான் தானான்னு சோதிக்க போறோம். வாங்க இந்த வேலையை இப்பவே ஆரம்பிக்கலாம். முதல்ல ரொம்ப வெளிப்படையா நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நம்ம உடம்பு. பொதுவா நான்னு சொன்னா நம்ம இந்த உடம்ப தானே சொல்றோம். ஆனா ஒரு நிமிஷம், நான்கிறது இந்த உடம்பு தானா? இந்த தசை, ரத்தம், எலும்புகளோட ஒரு கூட்டா? ஆனா நம்ம உடம்பு நேத்திருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே, அது மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ மாறாம இருக்க வேண்டிய அந்த நான் இதுவா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ உடம்புங்கிற முதல் லேயர் இல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம். ஒருவேளை நாங்கிறது நம்ம மனசா இல்ல நம்ம புத்தியா? நம்மளோட யோசனைகள், நம்ம உணர்ச்சிகள், நம்ம அறிவு, இதெல்லாம் தான் நானா? ஆனா மனசும் புத்தியும் கூட தான் ஒரே இடத்துல நிக்கிறது இல்லையே. காலையில ஒன்னு தோணும், சாயங்காலம் வேற ஒன்னு தோணும். அதுவும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் கூட நம்மளோட கருவிகள் தானே தவிர அது நாம இல்ல. அப்போ பாருங்க, இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம்? வெங்காயத்தோட முதல் அடுக்கு, அதாவது நம்ம உடம்பு, அது நான் இல்லைன்னு ஒதுக்கி வச்சிட்டோம். அடுத்த அடுக்கு நம்ம மனசு, புத்தி, அதையும் ஒதுக்கி வச்சிட்டோம். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாமே இல்லைன்னா அப்போ மீதி என்னதான் இருக்கு? இப்போ நாம வெங்காயத்தோட மையப்பகுதிக்கே வந்துட்டோம். எல்லா தோலையும் உரிச்சு எடுத்தாச்சு. கடைசியா நடுவுல என்னதான் இருக்குன்னு பார்க்க போற நேரம் இது. இதுதான் நம்மளோட இந்த தேடலோட உச்சகட்டம். நம்ம அடையாளம்னு நாம நினைக்கிற எல்லா அடுக்குகளையும் நீக்குனதுக்கு அப்புறம் உண்மையில என்னதான் மிச்சம் இருக்கும்? ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. உடம்பு, மனசு, புத்தின்னு நாம நான்னு சொல்ற எதையும் தாண்டி அந்த இடத்துல என்ன இருக்க முடியும்? பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அங்கே ஒன்றுமே இல்ல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு கடைசியில பார்த்தா எப்படி ஒண்ணுமே இல்லாம போகுதோ, அதே மாதிரி நாம கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்கிற எதுவுமே அங்கே இல்ல. ஒரு வெற்றிடம் மட்டும்தான். ஐயோ, ஒண்ணுமே இல்லையா? அப்போ நான் இல்லையான்னு பயப்பட வேண்டாம். இந்த ஒன்றுமே இல்லைங்கிறது ஒரு எதிர்மறையான விஷயம் கிடையாது. இது ஒரு ஆழமான ஞான நிலை. இந்த நான் இல்லாத நிலைய சரியா புரிஞ்சுக்க நாம மாணிக்கவாசகரோட வரிகளை ஒரு முறை பார்க்கலாம். கேளுங்க, மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருன்னு. ஊன் கெட்டு, உயிர் கெட்டு, உணர்வு கெட்டு, என் உள்ளமும் போய், நான் கெட்ட வாபாடி தெள்ளேனும் கொட்டாமோ. அதாவது, என் உடம்பு அழிஞ்சு, உயிர் அழிஞ்சு, உணர்வு அழிஞ்சு, உள்ளமும் அழிஞ்சு, கடைசியா அந்த நான்கிற அகங்காரமும் அழிஞ்ச நிலைய பாடி சந்தோஷப்படுவோன்னு சொல்றாரு. பாருங்க, அவர் இத ஒரு கொண்டாட்டமா பாக்குறாரு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நான் அழிஞ்சு போறது ஒரு சூனியம் இல்ல, அது ஒரு முழுமையான விடுதலை. நம்ம தலையில நாமளே ஏத்தி வச்சிருக்கிற அகங்காரம்ங்கிற ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி, அது வலிகளிலிருந்தும் சுமைகளிலிருந்தும் விடுபடுற ஒரு பெரிய நிம்மதி. ஆஹா, நம்ம பயணத்தோட இறுதியில நம்ம மறுபடியும் ஒரு கேள்வியோட தான் நிக்கிறோம். ஆனா இப்போ இந்த கேள்விக்கு அர்த்தமே வேற. நான் அப்படின்னு நாம நினைக்கிற இந்த அடுக்குகள்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த வெற்றிடத்துல உண்மையில என்ன மிச்சம் இருக்கும்? இந்த சிந்தனையோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.